ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நாட்டு நடப்பு. ரீசெண்டாக நம்ம இந்திய அணி வந்து 20 உலகக்கோப்பையில் வின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னோடய கருத்து என்னென்னா, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அது எப்படி ஆனது என்றால், இந்த மாதிரி ஐபிஎல்லாம் நம்ம நிறைய விளையாடுறோம். ஐபிஎல் இவ்வளோ மேட்ச் நம்ம விளையாடி அதில் இருக்கிற சிறந்த பிளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அதை ஒரு டீமாக உருவாக்கி, அதுதான் இந்தியன் டீம். இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இந்தியன் டீம். அந்த இந்தியன் டீம் தான் மற்ற டீம்ஸ் கூட விளையாடி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓப்பனர்ஸ் ஆகட்டும், மிடில் ஆர்டர்ஸ் ஆகட்டும், பவுலர்ஸ் ஆகட்டும், இந்த 10 ஐபிஎல் டீமில் இருக்கிற பெஸ்ட்டு பிளேயர்ஸ் தான் நம்ம இந்த உலகக்கோப்பை அணியில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ ஓப்பனர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 ஐபிஎல் டீமில் இருக்கிற பெஸ்ட்டு பிளேயர்ஸ், ஈவன் பவுலர்ஸ். ஸோ அதனால தான் நம்மளால் வந்து லாஸ்ட்டு ஐசிசி நடத்தின ரோஹித் சர்மா வின் பண்ண ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், ஐசிசி மேட்ச், இந்த T20 உலகக்கோப்பை ஆகட்டும், நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். தட் மீன் யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. டேராக அந்த ஷேவாக் மாதிரி விளையாடுற ஓப்பனர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் லைக் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதனால தான் நம்ம இந்த உலகக்கோப்பை வின் பண்ண முடிஞ்சதுன்னு என்னோடய கருத்து. இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதில் வேறு எதுனா வேறு என்ன ரீசனால் இந்த உலகக்கோப்பை அவனால் அடிக்க முடிஞ்சது, எதனால் பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பாய் மக்களே.